குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே இட்லிக்கு எப்படி அரைக்கிறதையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப்பு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 கப்பு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய சைஸு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை பருப்பு கூடயே சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்பை ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்த்து நம்ம கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுப்பட்டுடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் இது ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கம்மியாக சேருங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மசாலா நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்து வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பருப்பு வெந்துடுச்சு. நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மசாலாவை இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இது கூட வேக வச்ச வெங்காய தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூட வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1/2 ஸ்பூன்னு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கருகிட வேண்டாம். இதை குழம்பு கூட சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சாம்பார் கூட சேர்த்துக்கிறேன். சாம்பார் இன்னும் ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். சாம்பார் 1 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்முடைய சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இட்லி அரிசி 6 கப்பு அதை எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்து
நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்கலாம். இப்போ நான் இட்லிக்கு எப்பவுமே மாவு கிரைண்டர் தான் அரைப்பேன். இப்போ ஊற வச்ச உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பப்போ இந்த ஓரத்தில் லைட்டாக வழித்து விட்டுக்குங்க. அப்போ தான் உளுந்தெல்லாம் ஒரு சேர அரையும். இல்லைன்னா ஓரத்தில் வந்து உளுந்து அரையாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி நேரத்துலேயே எவ்வளோ மாவு நல்லா பூத்து வந்துட்டுருக்கு. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்ருக்கிறேன். இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆனால் போதும், மாவு ரெடி ஆகிடும். உளுத்த மாவு நல்லா அரை மணி நேரம் அரைச்சாச்சு. பாருங்கள், மாவு நல்லா பூத்து வந்திருக்குது. இந்த டயத்தில் இதை எடுத்துகிட்டு நம்ம அரிசியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். உளுந்து அரைஞ்சதும் உளுந்தையை வலிச்சுக்கிட்டேன். இப்போ நான் அரிசி போட்டிருக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் வந்துட்டு அரிசி மையணும். அப்பப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க. 40 நிமிஷம் ஆன பிறகு நான் மாவு அரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ 40 நிமிஷம் அரிசி நல்லா மஞ்சிடுச்சு. இதை நம்ம எடுத்து உளுத்த மாவு கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவை 2 பாத்திரத்தில் நான் பிரித்து வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் இருக்கிறத புளிக்க வைக்க போகிறேன். இதில் இருக்கிறத நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். நான் எப்பயுமே மாவுக்கு சோடா உப்பு யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே நல்லா புளிச்ச பிறகு நல்லா சாஃப்டாக வரும். மாவு எப்படி குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இது ஒன்ஸ் இதெல்லாம் நான் காலியான பிறகு தான் ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த மாவை எடுத்து புளிக்க வச்சு யூஸ் பண்ணுவேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மழை காலத்தில் புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெயில் காலம்னா சீக்கிரம் புளிச்சிடும். அதனால தான் மாவை வந்து எல்லாத்தையும் ஒரே டயத்தில் புளிக்க வைக்க வேண்டாம். கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 10 மணி நேரம் மாவை வெளில வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. எப்பவுமே நீங்கள் மாவை புளிக்க வைக்கணுன்னா பாதி பாத்திரத்தில் ஊற்றி வைங்க. புளிச்சு வரப்போ மேலே வந்துடும். எனக்கு இங்கே கொஞ்சம் கோல்டாக இருக்கனால நான் 10 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். வெயிலாக இருக்க டயத்தில் நீங்கள் 8 மணி நேரத்துலேயே வந்து மாவு புளிச்சிடும். மாவை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இட்லி கரைச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி சாஃப்டான இட்லி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.